வணக்கம், நான் உங்கள் சிறுபடி முடியினாரன். வீடியோ அடுத்த இன்னொரு வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அந்த வீடியோ வாங்கோ பார்த்துட்டு மேற்கொண்டு கலைப்போம். ஓகே. கட்டங்களிலே உங்களுக்கு தெரியும், இலங்கை ஸ்ரீலங்கா அரசு, இன்றைய ஸ்ரீலங்கா அரசு 48ஆம் ஆண்டு சுதந்திரம் பெறுகிற பொழுது 49ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய உருவாக்கம். இவ்வாறு தமிழரசு கட்சியினுடைய திருகோணமலையில் இடம்பெற்ற முதலாவது மாநாட்டிலே அவர்கள் முன்வைத்த கொள்கை, இந்த நாட்டுக்குள், இலங்கை என்கின்ற நாட்டிற்குள் 2 தனித்துவமான தேசங்கள் இருக்கிறது. ஒன்று தமிழர் தேசம், அது தமிழீழம். மற்றது ஸ்ரீலங்கா தேசம், அது சிங்கள தேசம். இந்த 2களின் ஒன்றிப்பு தான் இலங்கை நாடு என்கின்ற வகையிலே அவர்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருந்தார்கள். அதுக்கு பிறகு டட்லி செல்வா, பண்டா செல்வா ஒப்பந்தங்கள் எல்லாம் எழுதப்பட்டு அவை மீறப்பட்டு கிழித்தறியப்பட்டு 1976ஆம் ஆண்டு வட்டக்கோட்டை தீர்மானம் மூலமாக தனிநாட்டு பிரகடனம், எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் தலைமை அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறது. அதற்கு பின்பு அந்த தமிழீழத்தை அடைவதற்காக ஒரு ஆயுத போராட்டம் இடம்பெறுகிறது. 50,000க்கும் மேற்பட்ட போராளிகளும் 1,50,000க்கும் மேற்பட்ட மக்களும் தங்களுடைய உயிர் தியாகத்தை செய்து இறுதி போரிலே ஒரு ஸ்ரீலங்கா அரசு, பௌத்த பேரினவாத அரசு, ஒரு இனப்படுகொலையாக அதை மாற்றி அனைத்தையும் கட்டமைப்பு சார் இனஅழிப்பையும் செய்து முடிக்கிற பொழுது 10ஆம் ஆண்டிலிருந்து இந்த இனத்தினுடைய கொள்கை வழிப்பயணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து நாங்கள் விலகி அவர்கள் தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கிறார்கள் என்ற பரப்புரையை மக்கள் மத்தியிலே செய்து, ஒரு நாடு இரு தேசங்கள் என்கின்ற தமிழரசு கட்சியினுடைய கொள்கையை இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்து செல்கிறது. இது தமிழரசு கட்சியினுடைய கொள்கை அல்ல. 76 வருடங்களாக தமிழ் தேசிய இனத்தினுடைய கொள்கையாக வரித்து வருகிற அந்த கொள்கை நிலைப்பாட்டை இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமே கொண்டு நிற்க. பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இவர் சொல்கிற விடயத்தில் இப்போ நாடு, இப்போ நார்மலாக இலங்கைன்றது ஒரு முழு நாடு. இலங்கை முழு நாட்டுக்குள்ளே இப்போ இந்தியாவுடைய நாவல் படைக்க இந்தியா ஒரு பெரிய தேசம். இந்தியா தேசத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா இப்படியே ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அவைக்குரிய சுயநிர்ணய உரிமை கொடுக்கப்பட்டு அவங்க ஒரு ஆட்சி செய்யறதுக்கான அமைப்பு அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டது. இப்போ இப்படியான ஒரு திட்டத்தை எங்களோட நாட்டிலேயும் காலப்போக்கில் இப்போ தமிழர்கள் சிங்களர்கள் ஒற்றுமை பெறாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நாட்டை பிரிக்க வேண்டிய நிலைமைக்கு வராமல் நாட்டை ஒரு நாட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு நாட்டுக்குள்ளேயே எங்களுக்கான ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் நிறுவப்பட்டு இருந்தால் நாடு சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து.